Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க்குக்கான 8th கிளாஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிளாஸ் நம்பர் 8 ஓகேங்களா. 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சாப்டர் 4ல் எக்ஸஸ் 4.1ல் மிச்சம் இருக்கக்கூடிய சம்ஸை இந்த கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸோட 7th ஸ்டாண்டர்ட் நம்ம முடிச்சிடும் ஓகேங்களா. அதாவது இந்த டாபிக் 7th ஸ்டாண்டர்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் நம்மளோட இந்த ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸும் வேணும், டெஸ்ட் பேட்சும் அட்டன் பண்ணணும், ப்ரீவியஸாக கிளாஸஸும் உங்களுக்கு வேணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் பார்த்துருவோமா. வள்ளி 10 பேனாக்களை ரூபாய் 180க்கு வாங்குகிறார். கமலா 8 பேனாக்களை ரூபாய் 96க்கு வாங்குகிறார். இருவரில் யார் குறைவான விலைக்கு பேனாக்களை வாங்கினர்? வள்ளி buys 10 pens for 180 rupees and Kamala buys 8 pens for 96 rupees. Can you say who bought the pen cheaper? யார் சீப்பாக வாங்கியிருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணணும், இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா கொண்டு வரக்கூடாது. ஸோ வள்ளி எவ்வளோக்குங்க, 180 ரூபாய்க்கு 10 பேனா வாங்கியிருக்காங்க. யார்? வள்ளி. ஒரு பேனாவோட ரேட் தெரிஞ்சிச்சுன்னா யார் சீப்பாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிடலாமா. ஸோ 10க்கு 10 போயிடுச்சுன்னா ஒரு பேனாவோட விலை 18 ரூபாய்க்கு வள்ளி வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்தது யார்? கமலா. கமலா என்ன பண்ணியிருக்காங்க, 96 ரூபாய்க்கு 8 பேனா வாங்கியிருக்காங்க. சரி, இவங்க ஒரு பேனாவோட விலை எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாமா. சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம், 2 4s are 8ங்க. 2 4s are 8, மிச்சம் 1, 4 4s are 16, 1 2 is 2, 12 2s are 24. அப்போ கமலா ஒரு பேனா எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 12 ரூபாய்க்கு. அப்போ அப்வியஸாக யாருங்க, இவங்க ஒரு பேனா 18 ரூபா, இவங்க ஆனால் ஒரு பேனா 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ therefore கமலா தான் எப்படி வாங்கியிருக்காங்க, bought cheaper pen ஓகேங்களா. அவ்வளோதாங்க. அடுத்த கொஷின், ஓர் இருசக்கர வாகனம் 100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 250 கிலோமீட்டர் தொலைவை கடக்க தேவையான பெட்ரோல் எவ்வளவு? A motor bike requires 2 liters of petrol to cover 100 kilometers. How many liters of petrol will be required to cover 250 kilometers? ஓகேங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 வீலர் 2 லிட்டர் பெட்ரோலை வச்சு 100 கிலோமீட்டர் போயிடுது. அப்போது 250 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ பெட்ரோல் வேணும் அதானே. இப்போ நம்ம ஃபார்முலா அப்படியே போயிடுவோமா. 100 கிலோமீட்டர் போக 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்பட்டுச்சு. அப்போ 250 கிலோமீட்டர் போக எவ்வளோ தேவை இதானே. ஓகேங்க, இப்போ எக்ஸ் எங்கிட்ட கொண்டு வருவோம், மிச்சத்தை எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போனால் 2 × 250 × 100 நமக்கு சேஞ்ச் ஆகி வருங்களா. ஓகேங்க, 1010. இது என்ன பண்ணலாம், 2 5s are 10, 5 5s are 25, 1 2 is 2, 1 2 is 2. அவ்வளோதான். எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது? 5 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அவ்வளோதான். 3 புத்தகங்களின் விலை 90 ரூபாய் எனில் 12 புத்தகங்களின் விலை என்ன? இஃப் த காஸ்ட் ஆஃப் 3 books is 90 rupees, then find the cost of 12 books. ஒன்றுமே இல்லை, 3 புக்கோட விலை 90 ரூபாய். அப்போ 12 புக்கோட விலை என்ன இதானே. ஓகே, இப்போ எக்ஸ் எங்கிட்ட கொண்டு வருவோம், 90 அப்படியே இருக்கும். எக்ஸ் எங்கிட்ட வந்துச்சுன்னா 3/12 அங்கிட்ட போகும்போது 12/3ன்னு வருது. சரி, அப்போ 1 3 is 3. இது என்ன பண்ணலாம், 3 3s are 9, பின்னாடி ஒரு 0. இப்போ 3 × 12ங்கிறது என்னதுங்க, 36. இங்கே பின்னாடி இருக்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அப்போ எவ்வளவுங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 360 rupees தேவைப்படுது. எதுக்கு? 12 புக்கு வாங்குறதுக்கு. அடுத்த சம், மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 75 ரூபாய்க்கு வாங்குகிறார் எனில் அவர் 105 ரூபாய்க்கு டேஷ் கிலோகிராம் உருளைக்கிழங்கை வாங்குவார். இஃப் மணி buys 5 கிலோகிராம் ஆஃப் பொட்டேட்டோஸ் ஃபார் 75 rupees, then he can buy டேஷ் கிலோகிராம் ஆஃப் பொட்டேட்டோஸ் ஃபார் 105 rupees. சரிங்க, இப்போ என்னதுங்க, 75 ரூபாய்க்கு 5 கிலோகிராமா. சரிங்க, 5 கிலோகிராம் 75 ரூபா. அப்போ எத்தனை கிலோ அந்த 105 ரூபாய்க்கு கிடைக்குங்கிறதா நமக்கான கொஸ்டினா. ஓகே, டிவிஷனை போடுங்க, ஈக்குவல் டு போடுங்க. சரி, இப்போ இந்த எக்ஸை இங்கிட்டு கொண்டு போனோன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். இந்த 5 அப்படியே இருக்கும். இந்த 75/105ங்கிறது 105/75 நமக்கு மாறி வருங்களா. சரிங்க, இப்போ முடிஞ்சளவு அடித்து கொடுப்போமா. இது என்னது, 5 டேபிள் அடிப்போமா. ஸோ என்ன வரும், 1 5 is 5, மிச்சம் 2, 5 5s are 25. ஸோ இது என்னது, 1 5 is 5. அடுத்தது 3 5s are 15. இது அப்வியஸாக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா படிச்சிருக்கோம். 5 டேபிள் அடித்தா 105 21ங்கிறது மாறுங்கிறது மெமரைஸே ஆகிடுச்சா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், 1 3 is 3, 7 3s are 21. அப்போ நமக்கு எத்தனை கிலோ கிடைக்குமா, 105 ரூபாய்க்கு நமக்கு 7 கிலோ உருளைக்கிழங்கு கிடைக்கும். ஓகேவா.
நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க, ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை என்ன? 35 cycles were produced in 5 days by a company. Then dash cycles will be produced in 21 days. இது வந்து ஒரு ப்ரீவியஸாக கொஸ்டின்ங்க, ரிப்பீட்டடான ப்ரீவியஸாக கொஸ்டின். ஓகேவா? சரி, என்னன்னு பார்த்துருவோமா? 35 சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனிக்கு 5 நாள் தேவைப்படுது. அப்போது எத்தனை சைக்கிள் 21 நாளில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? ஸோ 35 சைக்கிள் இது நாள் தானே, அப்போ எத்தனை சைக்கிள் 21 நாளில் அப்படிங்கிறப்ப ஈக்குவல் டு போடுங்க, டிவிஷனை வந்து போட்டுருங்க. ஓகேவா? 35க்கு 5 நாள், அப்போ எத்தனை நாளைக்கு எத்தனை சைக்கிளுக்கு 35 சைக்கிளுக்கு 5 நாளுங்க. எத்தனை சைக்கிள் உற்பத்தி பண்ணால் 21 நாள் தேவைப்படுது? என்ன பண்ணுவோம்? எக்ஸை ஆப்போசிட் சைட் சென்ட் பண்ணிட்டோன்னா இந்த 35 அப்படியே இருக்கும். இந்த 21/5ங்கிறது நமக்கு 5/21 25 இந்த சம்மு கொஞ்சம் ரொம்ப வளர்றேனோ. சரி, முதல்ல வந்துடுவோம். ஓகேவா? 35 சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 5 நாள் தேவைப்பட்டுருச்சு. எத்தனை சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 21 நாள் தேவைப்படுது? ஓகேவா? அப்போ எக்ஸை வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டோம். ஓகேவா? அப்போ இந்த 35 இங்கே மேலேயே இருக்கா, அப்போ இந்த 5/21ங்கிறது ஆப்போசிட் சைடு இங்கிட்டு வருதுன்னா 21/5ன்னு வருமா? ஓகேங்க. 1 5 is 5, 7 5 are 35. இப்போ 7 × 21 என்னன்னு பார்க்கணுமா? சரி, ரொம்ப சிம்பிள். 7 × 1ங்கிறது 7, 7 × 2ங்கிறது 14. 147 சைக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களாம்? ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். நான் வளர்ன கேப்பில் சொல்லியிருந்தாலே இந்நேரம் சம் முடிச்சுட்டு அடுத்த சம்மே பார்த்துருக்கலாம். சரி, அடுத்த சம். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஸ் முறை பயணம் செய்யலாம். An aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trips to take 1400 people. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, 280 பேர் வந்து ஒரு விமானத்தில் 2 தடவை வந்து பயணிக்கிறாங்கன்னா அதே விமானத்தில் 1400 பேர் வந்து எத்தனை முறை பயணிக்க முடியும்? அவ்வளோதானே. ஸோ நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? அந்த x1/y1 = x2/y2ங்கிற ஃபார்மில் வந்து நம்ம போடணுமா? சரி, 280 பேர் 2 முறை, அப்போ 1400 பேர் எத்தனை முறை? சிம்பிள். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸை வந்து இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டா 2 மேலே இருக்கும். அந்த 280/1400ங்கிறது அப்படியே நமக்கு மாறி வருமா? சரி, இப்போ 10க்கு 10 கேன்சல் பண்ணுங்கள். இது 4 7s are 28, 2 7s are 14, பின்னாடி ஒரு 0. 1 4 is 4, 5 4s are 20. அவ்வளோதான். 2 × 5ங்கிறது என்னது? 10 முறை அவங்க 1400 பேர் என்ன பண்ணலாம்? 10 முறை வந்து பயணிக்கலாம். அவ்வளோதான். சரியா? அடுத்து இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க்குக்கான 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கடைசி சம் வந்து இதுங்க. 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க சர்க்கரையின் அளவு என்ன? சப்போஸ் 3 கிலோகிராம் ஆஃப் சுகர் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஸ்வீட்ஸ் ஃபார் 50 மெம்பர்ஸ், தென் டேஸ் கிலோகிராம் ஆஃப் சுகர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் 150 மெம்பர்ஸ். சரிங்க, 50 பேருக்கு 3 கிலோ சர்க்கரை தேவைப்படுது. அப்போ 150 பேருக்கு எத்தனை கிலோ சர்க்கரை தேவை? இதானே. ஓகே, இப்போ எக்ஸை வந்து மாற்றுவோமா? 3 அப்படியே இருக்கும். இந்த 150/50ன்னு சொல்லி இங்கே மாறி வருமா? 0 0 அடிங்க. 1 5 is 5, 3 5s are 15. 3 × 3 எவ்வளவு? 9 கிலோ சர்க்கரை வந்து தேவை. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சா? ஓகேங்க. ஸோ உங்களுக்கு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.